ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் எல்லாம் வச்சு எப்படி கிச்சனுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசராக மாற்றலான்னு எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐடியா நம்பர் 1 பாருங்கள். இது மாதிரி நிறைய பேங்கிள்ஸ் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எக்கச்சக்கமாக வச்சுருப்போம். அதில் எனக்கு தேவையான சில பேங்கிள்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பிளாஸ்டிக் டைப்பில் கொஞ்சம் அகலமாக இருக்கக்கூடிய பேங்கிளை நான் எடுத்திருக்கேன். இந்த பேங்கில் வச்சு என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பாருங்கள், இந்த பேங்கில் வச்சு நிறைய ஐடியாஸ் இருக்குங்க. பாருங்கள், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போது இந்த பேங்கில் நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நல்லா க்ளூ அப்ளை பண்ணி இதை நீங்கள் டைல்ஸில் ஒட்டினீங்கன்னா ரொம்பவே ஸ்டிஃபாக நின்றுக்கும். நான் இப்போ பூசின அந்த சிமெண்ட்டு செவரில் தான் ஒட்டி உங்களுக்கு காட்டியிருக்கேன். சுண்ணாம்படித்த செவராக இருந்தால் அதில் நிற்காது. பாருங்கள், இப்போது இந்த செவரில் ஒட்டி விட்டுக்கிட்டேன். இதில் நம்ம அடுப்பு பற்ற வைக்கக்கூடிய அந்த லைட்டரை எங்கேயாவது போட்டுட்டு தேடிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த பேங்கிள்ஸை உங்கள் வாலில் ஒட்டி விட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த லைட்டரை இது போல் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். அதே போல் சிங்க் பக்கத்தில் இந்த மாதிரி வாலில் ஒட்டி விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது போல் பெரிய பிளாஸ்டிக் கரண்டி, அப்புறம் இது மாதிரி கரண்டி எல்லாம் இது போல் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்பேஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். அதே போல் நம்ம அந்த கத்திரிக்கோலை எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுட்டு அடிக்கடி தொடர பழக்கம் எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த கத்திரிக்கோலை கூட இதில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். பேங்கிளில் எவ்வளோ ஐடியாஸ்ன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நம்ம சிங்க் பக்கத்தில் வாலில் ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம விளக்கக்கூடிய அந்த நாரை இது போல் தண்ணி வடிகிற மாதிரி இது மேலே வச்சு விட்டுக்கலாம். நம்ம அடிக்கடி டீ காஃபி போட்டு குடிக்கிறனால அந்த டம்ளர்ஸ் எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த டம்ளர்ஸையும் எல்லா பாத்திரத்துக்கு அடியிலையும் வச்சுட்டு டம்ளர்ஸை தேடிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அதனால் இது மாதிரி ஒரு பேங்கில் ஒட்டி விட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம குட்டி டம்ளர்ஸ் எல்லாம் இது போல் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம அடுப்புக்கு பக்கத்தில் இது போல் ஒரு பேங்கில் ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கறி துணியெல்லாம் இதில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுப்பு பக்கத்தில் இது போல் ஒரு பேங்கில் ஒட்டி விட்டுட்டு அதில் அந்த கறி துணியை இது போல் ஹேங் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஐடியா நம்பர் 3, நான் வேஸ்ட்டாக வச்சுருந்த அந்த வாட்டர் பாட்டிலையே தான் திரும்ப உங்களுக்கு ரீயூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போது 2 வாட்டர் பாட்டிலை இது மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 ப்ரஷ்ஷை அதில் அந்த நார் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி 2 ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க. இப்போது அது அந்த வாட்டர் பாட்டிலில் நான் ஹோல்ஸ் போட்டு அதை உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அது மாதிரி அந்த ப்ரஷ்ஷு 2ஐயும் இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி அந்த ப்ரஷ்ஷில் ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் அந்த ப்ரஷ்ஷு ரிமூவ் ஆகாமல் இருக்கும். கீழே அந்த 2 வாட்டர் பாட்டிலையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இது மாதிரி நல்லா அந்த ப்ரஷ்ஷில் கீழெல்லாம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். ஒட்டி எடுத்துகிட்டு பேங்கிள்ஸ் 2 வச்சுருந்தீங்க அப்படின்னா வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் 2 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சாதாரண நூல் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டை வச்சு நான் கட்டுற மாதிரி அந்த பேங்கிள்ஸ் 2ஐயும் கட்டி விட்டுறலாம். பாருங்கள், இது மாதிரி அந்த பேங்கிள்ஸ் 2ஐயும் கட்டி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்க அந்த த்ரெட்டெல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்த திங்ஸ் எல்லாம் வச்சு ரீயூஸ் பண்ணி ஒரு ஆர்கனைசர், கிச்சன் ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு. இது நம்ம கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பேங்கிள்ஸில் நம்ம சின்ன டம்ளர் டீ காஃபிலாம் குடிப்போம் இல்லையா, அந்த டம்ளர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 2 சைடு பாக்ஸ்லேயும் சிஸ்ஸர், அப்புறம் கத்தி, சின்ன ஸ்பூன்ஸு, அப்புறம் பீலர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஐடியா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன்.
இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான ஐடியாவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர். ஐடியா நம்பர் 4 ஆல்சோ கட்டைப்பை ஸ்டிக்கும் எடுத்துருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி அந்த மெட்டல் பேங்கிள்ஸை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். அந்த பேங்கில் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி அந்த கட்டைப்பை ஸ்டிக்கில் சுற்றி விட்டு ஹூக் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி நான் ஒரு 5-6 ஹூக் வந்து ரெடி பண்ணி அந்த கட்டைப்பை ஸ்டிக்கில் சுற்றி விட்டு ஹூக் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது போல் நிறைய ஹூக்ஸ் ரெடி பண்ணி அதில் ஹேங் பண்ணிவிட்டு இந்த கட்டைப்பை ஸ்டிக்கை ஹேங் பண்ணி விடுறதுக்காக நீங்கள் நல்லா வெயிட் தாங்கக்கூடிய கட்டுக்கம்பி மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட அந்த கட்டுக்கம்பி எதுவும் இல்லை. நான் நூலையே 5 நூலாக சேர்த்தி அதை ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நூலை அந்த கட்டைப்பை ஸ்டிக்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அதை நாட் போட்டு இது மாதிரி ஹேங்கர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஹூக்கில் நம்ம கிச்சனில் மாட்டி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நிறையா பெரிய பெரிய கரண்டி எல்லாம் இதில் மாட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்த அந்த கட்டைப்பை ஸ்டிக்கும் பத்தாத அந்த மெட்டல் பேங்கிள்ஸையும் வச்சு எவ்வளோ அழகாக ஒரு ஆர்கனைசர் மாற்றியாச்சுன்னு. இந்த ஐடியா இது போல் நூலில் வச்சு நாட் போட்டிங்க அப்படின்னா ஒரு கரண்டி எடுத்தோம்னா இது மாதிரி கீழே இறங்கி இறங்கி வரும். ஸோ இந்த நூலை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த கட்டுக்கம்பியுமே அவாய்ட் பண்ணிவிட்டு 2 ஆணி அடித்து 2 சைடும் அதை ஹேங் பண்ணி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எதை எடுத்தாலும் அதை ஆடாமல் நம்ம மாட்டின மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரீயூஸ் ஐடியாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.